வணக்கம் அஸ்வடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ராகு கேது அச்சுக்கள்ல ராகு மேஷம் அஸ்வினி 3ஆம் பாதத்திலும், கேது துலாம் சுவாதி 2ஆம் பாதத்திலும், அதாவது ராகு கேதுவோட நட்சத்திரத்திலும் கேது ராகுவோட நட்சத்திரத்திலும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த அமைப்பு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா எனக்கும் உறவுக்குமான சமநிலையை சோதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நான் ஒரு புதிய வேலை தொடங்குறேன் அப்படிங்கும் போது உறவுகள் மூலமாக அல்லது அக்கம் பக்கத்தில் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் சப்போர்ட்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆசிலேஷனா இருக்கு. ஸோ பாக்கத்தின் மூலம் தான் நகரக்கூடிய அப்படிங்கிறது முக்கியமான ரூல்ஸ். இங்க மேஷம் துலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சரராசியில இருக்கிறதுனால நீங்க மாற்றத்தை ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாது. அதே நேரத்துல மேஷத்துல அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம செயல்கள், அதாவது கடந்த கால செயல்களுக்கான பலன்களை நேரடியாக வெளிப்படுத்தும் நிலை. சோ நீங்க கடந்த காலத்துல என்ன பண்ணீங்களோ, நேத்து என்ன பண்ணீங்களோ அதுக்கான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும். அதாவது போன வருஷம் என்ன பண்ணீங்களோ அப்படிங்கிற நிலைமையில இருந்து திடீர் முடிவுகளையும் அதற்கான உடனடி விளைவுகளையும் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கும். சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்யும் போது கொஞ்சம் கவனமா செய்யறது நல்லது. அதனுடைய சாதக பாதகங்களை கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு செயல்படுவது அப்படிங்கிறது நல்லது. அதே நேரத்தில் துலாம் சுவாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால கேதுவோட மனநிலைமைய உறவுகள முழுமையான ஈடுபாட்டை கொடுத்து உள்ளார்ந்த திருப்தியின்மையை ஏற்படுத்தும். நம்ம உள்ளார்ந்த நிலைக்கு கொண்டு போகும். கொஞ்சம் கவனத்தை அந்த பக்கம் திசை கிடைக்கும். சோ இந்த ராகு கேது அச்சு, ராகு அஸ்வினிலையும் கேது சுவாதியிலையும் இருக்கக்கூடிய அச்சு அப்படிங்கிறது பார்க்கும்போது வெளிப்புறத்துல ஆக்சன்ஸ், வெளி உலகத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுகள், நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையா வேகமா நடக்கும். அது ரொம்ப மனப்பூர்வமா மனசுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா அதே நேரத்துல மனநிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ணமாக இணைஞ்சிருக்காது, ஈடுபாட்டை கொடுக்காது. சோ தொழில் பார்வையில இந்த அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது திடீர் உயர்வுகள், வாய்ப்புகள், முன்னேற்றம் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையே இருக்கு. ஆனால் முடிவுகள் பெரும்பாலும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகளால், உங்கள் உணர்வுகளால் பாதிக்கப்படுவதால் அதனுடைய முடிவுகளுடைய பலன்களுடைய தன்மை அப்படிங்கிறது, ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாக்கப்படும். இது உறவுகள், திருமண உறவுகள் அல்லது நண்பர்கள் பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுடைய உறவுகள் அப்படிங்கறத பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். பழகிறவங்க கொஞ்ச நாள் நீடிச்சு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ மனசளவுல ஒரு இடைவெளி அவங்களோட வச்சுட்டு தான் இருப்பீங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அவங்க மேல ஒரு புரியாத ஏதோ ஒரு சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். உங்களுடைய நண்பர்கள் வட்டமாகட்டும், உங்கள் கூட்டாளிகளாகட்டும், நல்லபடியா பேசிக்கிட்டீங்கன்னாலும் கூட அந்த ஒரு மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். சோ பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது திடீர் வரவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல கட்டுப்பாடற்ற செலவுகள், சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கும் போது பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்கும். சோ உணர்ச்சி சார்ந்த தீர்மானங்கள் கொஞ்சம் கவனமா சேமிப்பு பாதிக்கக்கூடிய அமைப்புகளையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். சோ உணர்ச்சிப்பட்டு யாருக்கும் பணம் உதவி பண்றது அப்படிங்கிறது திரும்பி வராத தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இது ஆடி 4ஆம் பாதத்துல பார்க்கும்போது இந்த கர்மத்தை, உங்களுடைய செயல்திறனை வெளியில ரொம்ப தீவிரமா வெளிப்படுத்துற சமயத்துல கேது சுவாதியில இருந்து அதனுடைய நுட்ப விதிகள், அதனுடைய அந்த தன்மை, அதனால ஏற்படக்கூடிய பலாபலன்களுடைய வலிமைகளை, திருப்தியின்மையை அதை குறைக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். சோ தசை காலங்கள்ல ராகு தசை புத்தி காலங்கள்ல பெரிய மாற்றங்களையும் உயர்வுகளையும் வெளிப்படையான நிகழ்வுகள், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையான நிகழ்வுகள் இந்த அமைப்புல நிகழ்வுகள் நடக்கும். அதே கேது தசையில அப்படிங்கும் போது மன செலவுல உங்களுக்கு பாதிப்புகள் அல்லது உள்ளார்ந்த உள்முக தேடுதல், ஆன்மீக நாட்டம் இதையெல்லாம் கொண்டாந்து விட்டுரும். சோ வாழ்க்கை ஒரு கட்டத்துல வேகமா முன்னேறி போயிட்டே இருக்கிற நேரத்துல மறுபக்கம் உள்ள அமைதி, ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு வேகமா முன்னேறீங்களோ அதே அளவுக்கு ஆன்மீகம், அமைதி, யோகம், தியானம் அப்படிங்கிற அமைப்புகளை நீங்க பயன்படுத்திக்கும் போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. சோ இந்த அமைப்புல உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளார்ந்த பண நிலையை சமப்படுத்திக் கொள்வதும், முடிவுகளை எடுக்கும் போதும் உணர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் கவனமா எடுக்கும் போதும் உறவுகள்ல உண்மையான தொடர்புகளை உருவாக்கவும் அதை மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகளை கிடைக்கும். சோ அதுக்கு நீங்க உரையாடல், உங்கள் அக்கம் பக்கத்துல கொஞ்சம்
மனம் விட்டு பேசுவது கொஞ்சம் பலனை கொடுக்கும். பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது உணர்ச்சிகளுக்கு ஆட்படாம பண்ணக்கூடிய பண விஷயங்கள் வரவுகளை நிலைத்தன்மையை கொடுக்கும். சோ உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா வெற்றி பெறணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வெளியில எவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலுமே கூட இல்லையோ அந்த அளவுக்கு அமைதியை வளர்த்திக்கும் போதுதான் அந்த சக்சஸ் நீங்க அனுபவிக்க முடியும். சோ நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நீங்க இந்த அமைப்புல இருக்கிறவங்க தயவு செய்து யோகா மெடிடேஷன் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அதை செய்யறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இப்ப இதனுடைய எதிர்பாதமாக இது எப்படி இருக்கு, அதாவது துலாம்லையும் சுவாதி கேது மேஷத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சோ மேசம் இது அப்படிங்கிறது சரராசிகளாவே இருக்கிறதுனால மாற்றத்தின் அடிப்படையில் தான் நிகழும் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். சோ இந்த சுவாதி 2ஆம் பாதம் அப்படிங்கிறது மன அடுக்கு, மைண்ட் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாதம்ங்கிறது மைண்டு. ஃபர்ஸ்ட் பாதம் அப்படிங்கிறது ஆக்ஷன், செயல்திறன், உடல் ரீதியான செயல்பாடுகளை சொல்லக்கூடியது. இது மன ரீதியான உள்பக்கமா போகக்கூடிய இடம். சோ உறவுகளோட ஆழமான பிணைப்புகளையும் உணர்வுகள் புரிந்து கொள்வதும், மனிதர்கள், தொடர்புகள், ஒப்பந்தங்கள், கூட்டமைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட ஒரு ஈடுபாடுகள், ஈர்ப்புகள் வரும். அதே நேரத்துல அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடக்கூடிய மனநிலைமை இருக்கும். சோ எமோஷன்ல இவங்க பாத்தீங்கன்னா உணவு ரீதியா பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான மைண்ட்ல இருக்கும். அப்புறம் உறவுகள்ல தன்னுடைய அடையாளத்தை தேடுவது, தனக்கான அடையாளம் அங்கீகாரம் தேடுதல் போக்கு ஏற்படும். இதுக்கு எதிர்ப்புறமா கேடு நேசம் அஸ்வினியில தன்னுடைய சுய இடத்திலேயே தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இருப்பது 4ஆம் பாகத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய கடந்த கால செயல்பாட்டுகள்ல இருந்து அதனுடைய தவறு பிழைகளை தாண்டி அதிலிருந்து வெளியில வந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். சோ கடந்த கால தவறுகள்ல இருந்து செயல்பட வலிமை இருந்தால் இந்த இப்ப பிரசன்டேஜ்ல அதுல முன்னேறத்துக்கான போர்ஸா கொடுத்து முயற்சி தொடராமலையும் விடக்கூடிய அமைப்பையும் இருக்கும். சோ இந்த முயற்சி முன்னேற வேண்டியதுல போர்ஸை தாழ்த்தக்கூடியது, முயற்சியை உத்வேகப்படுத்தக்கூடியதையும் கொடுக்கக்கூடியது உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் தான். கேது மேஷத்துல தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது கடந்த கால செயல்பாடுகளுடைய கில்ட்டி ஃபீலிங்னால நீங்க சில வேலைகளை செய்யாமல் விடுவதற்கும், அல்லது கடந்த கால அனுபவத்தின் எடுத்துக்கிட்டு உத்வேகமா எடுத்துக்கிட்டு ஒரு வேலையை தொடங்குறது இந்த கேதுவோட அம்சம் தான். சோ இந்த மேச கேது அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய கேது இருக்கக்கூடிய அம்சத்துல இருக்கவங்க தயவு செய்து ஒரு வேலையை செய்யும் போது அதுல உங்க மனசுக்கு தவறான பண்ற வேலைகளை தயவு செய்து செய்யாதீங்க. அதே மாதிரி சமூக கட்டமைப்புக்கு உட்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு எதிர்ப்புறமான வேலைகளை செஞ்சு மன கில்ட்டிக்கு உள்ளாயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய நோக்கத்தை தேக்க நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். சோ உறவில் மனம் முழுவதும் செல்வதும் அதுல தனிப்பட்ட தன்னோட திசை தெளிவில்லை அப்படிங்கிற நிலையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேதுக்கள் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. கேது அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. சோ உள்ளுக்குள்ள உங்களுடைய அட்டாச்மெண்ட், மற்றவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், அதே மாதிரி வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய லாப நட்டங்கள் அப்படிங்கிறக்கூடிய சுய திசையை நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். இதுதான் உங்களுடைய தொழில், திருமணம், இந்த விஷயங்கள்ல கூட்டாளிகளையும் உறவுகளும் திருமண லைஃப் பார்ட்னர்ஸையும் உங்களுடைய தொழில் முறையான வட்டாரத்தையும் வாடிக்கையாளர்களையும் பொது மக்களையே அணுகக்கூடிய முறைகளையும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. சோ சுயமா தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல தொடர்ச்சி இருக்கணும். தொடர்ச்சியை கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இது பண்ணும். ஏன்னா உங்களுடைய அந்த கில்ட்டி ஃபீலிங் அல்லது குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற தன்மை. சோ திருமணத்துல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமா ரொம்ப பாண்டிங் ஆழம் இருக்கும். அதே நேரத்துல ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காரணத்துக்கு கட்டமா அது வந்துட்டு ஒரு சார்பு நிலையில இருக்கிற மாதிரி டிபெண்டன்சிங்கிற சார்பு நிலையை கொடுக்கறது, டிஸ்அப்பாயின்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே அமைப்பு பண விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கூட்டு தொழில், கூட்டாண்மை அல்லது நெட்வொர்க்கிங் மூலமா மறைமுக வருமானம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். சிலருக்கு வாடகை பணமாக வருவது அல்லது போட்டு வச்ச பணம், வட்டி பணம் வர்றது, அந்த மாதிரியாகவும் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பணம் வர்றது அப்படிங்கிறது கொடுக்கும். சுய பணம் வருமானம் அப்படிங்கிறது நிலைத்தன்மையை சேமிப்புல
ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவையும் வந்துட்டு குறைக்கக்கூடிய அம்சத்தையும் இது கொடுக்கும். ஸோ ராகு 2ஆம் பாவத்தில் இருப்பதனால உங்களுக்கு மைண்ட் மன கட்டுப்பாடு, மன ஈடுபாடு, ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய அதே நேரத்துல கேது 4ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பழைய செயல்பாடுகள், பழைய தவறுகள் வந்து விலகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உள்ள இருந்த அந்த இதுல வந்துட்டு நீங்க சமப்படுத்திக்கணும், சமநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நல்லா இருக்கும். அது கொஞ்சம் குறையும் போது நீங்க எந்த பக்கம் போகணும், எந்த திசையில பயணிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பலகீனப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதே ராகு திசையில உறவுகள், கூட்டாண்மைகள் அல்லது நெட்வொர்க், நண்பர்கள் வாயிலாக பெரிய வாய்ப்புகள் வரும். கேது திசையில உங்களுடைய சுய முயற்சிகள்ல கொஞ்சம் தளர்ச்சியும், அந்த திசை எந்த திசையில போகணுங்கிற குழப்பங்கள், திடீர்னு பின்வாங்கக்கூடிய அனுபவங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ராகு கேது ஆட்சிகள். சரிங்களா? சோ இந்த அமைப்புல மொத்தமா பார்க்கும்போது, சுருக்கமா பார்க்கும்போது உங்களுடைய உறவுகள் சரி, உங்களுடைய உணர்வுகளும் உறவுகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக ஒன்று. அதே நேரத்துல சுய தேவைகள், சுய தேடல்கள், சுய திசைகள் அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவுபடுத்தக்கூடியது ரொம்ப அவசியம். அதை சோதிக்கக்கூடியதாக இருக்கு. சோ உங்களுடைய பலம் அப்படிங்கிறது இந்த அமைப்புல உறவுகள் தான். அதாவது நண்பர்கள் வட்டம், உறவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அதே நேரத்துல உங்களுடைய சுய திசை, நீங்க எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத நீங்க நிர்ணயிக்கல அப்படின்னா இந்த உறவுகளையும் உங்களோட டைரக்ஷனை மாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகளையும் கொடுக்கும். சோ நீங்க மற்றவங்களோட இணைஞ்சு பணிபுரியும் திறனை இழக்க வேண்டியதில்லை. அதே நேரத்துல உங்களுக்குள்ள உங்களுடைய தனிப்பட்ட முடிவு எடுக்கும் திறமையை வளர்த்துக்கணும். சோ உறவுகள் மூலம் முழு சார்பு வச்சு அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். உங்க இலக்கை நீங்க தெளிவா நிர்ணயித்து செயல்படும் போது உங்களோட மனக்கசப்புகள் இல்லாம ராகுவின் வாய்ப்புகளையும் கேதுவின் அனுபவ ஞானத்தையும் பெற்று முழுமையான வெற்றியை பெற முடியும். உங்களுக்கு சுருக்கமா சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க உறவுகளை பலப்படுத்திக்கீங்க. உறவுகள், நண்பர்கள் வட்டங்களை பயன்படுத்திக்கவும் செய்யுங்கள். அதே நேரத்தில் உங்களை நீங்கள் இழக்காம பார்த்துக்கிறீங்க. ஏன்னா உங்களை நீங்கள் இழக்கக்கூடிய, சார்பு வைக்கக்கூடிய, டிபெண்டான சமயங்கள்ல உங்களுடைய வேகம் குறையக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துவிடும் இந்த ராகு கேது சிக்கல்.